Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு லைசன்ஸை இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் பண்ணியே பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன லைசன்ஸ் இருக்குது, எது நமக்கு சூட்டபிளாக இருக்கும், எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி office.com-குள்ளே போயிடலாம். நல்லா கவனிங்க, மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே வெப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். வெப் வெர்ஷனில் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஒரு புது அக்கௌண்ட் தேவைங்கிறதுனால சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியை என்டர் பண்ணலாம். இல்லை ஒரு புது இமெயில் அட்ரஸ் தான் எனக்கு தேவை அப்படின்னும் போது கெட் அ நியூ இமெயில் அட்ரஸ் கொடுத்து அவுட்லுக்கில் வேணுமா இல்லை ஹாட்மெயிலில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ஒரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வெல்கம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இந்த ஃப்ரீ வெப் வெர்ஷனில் நமக்கு 5 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த வெப் வெர்ஷன் ஃப்ரீயாக இருந்தாலுமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது நமக்கு தேவையான மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா பை மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 2 லைசன்ஸ் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ ஒன்று வந்து பர்சனல். ஸோ பர்சனல் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆளுக்கு தான். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைசன்ஸில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது 5 GB, பட் பெய்டாக யூஸ் பண்ணும்போது 1 TB நமக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ கீழே மற்ற டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரீட் பண்ணணும்னா தாராளமாக ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 ஃபேமிலி. ஸோ பர்சனல் அப்படின்னும் போது ஒரே ஒரு பர்சன் யூஸ் பண்ணலாம். இல்லை 2லேருந்து 6 பேர்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அப்போ ஃபேமிலி அப்படிங்கிற இந்த லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு 6 TB க்ளவுட் ஸ்டோரேஜ் உண்டு. பிகாஸ் ஒரு பர்சனுக்கு 1 TBங்கிற கணக்கில். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஃபேமிலி சேஃப்டி அப்படிங்கிற இன்னொரு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாகவே வரது உண்டு. ஸோ பிஸ்னஸ் பிளான்ஸ்னு வரும்போது பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெர் மந்தோட ரேட்டில் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்குது. இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அங்கே நமக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதை கவனமாக நீங்கள் படித்து அதுக்கப்புறமா நீங்கள் இதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன விஷயம்னா நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஆஃபீஸ் 2021 வாங்கலாமா இல்லை மைக்ரோசாஃப்ட் 365 வாங்கலாமா? தெளிவாக கவனிங்க. ஆஃபீஸ் 2021 கிளாசிக் வெர்ஷன் நீங்கள் அதை வாங்குறீங்க, 1 டைம் பர்ச்சேஸ் பண்ணி பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது ஃபர்தராக அதுக்கு அப்கிரேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன கிடையாதுன்னா ஃபர்தராக உங்களுக்கு அப்கிரேட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. இல்லை ப்ரோ, எனக்கு அப்கிரேட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒன்ஸ் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி இதை நான் தாராளமாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற ஃபீச்சர்ஸ் வரும்போது, அடுத்த மேஜர் ரிலீஸ் வரும்போது உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும், இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னொரு பேமெண்ட்டை கொடுத்து தான் நீங்கள் அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேக்கேஜ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இல்லை ப்ரோ, ஹோம் அண்ட் பிஸ்னஸ் வேண்டாம், எனக்கு ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் தான் வேணும்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இந்த பேக்கேஜ் ஒரு பிசிக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லை ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட் வருதோ, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷன். என்ன இயர்லி ஒன்ஸ் நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்திங்கன்னா ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை எனக்கு என்டர்பிரைஸுக்கு தேவை, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை, எஜுகேஷனுக்கு தான் தேவைன்னா
ஜஸ்ட் நீங்கள் மேலே ப்ராடக்ட்டோட ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அங்கே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து என்டர்பிரைஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ என்டர்பிரைஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவாக கவனமாக ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஆஃபீஸ் 365 எஜுகேஷன். ஸோ இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களுடைய எலிஜிபிலிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு மைக்ரோசாஃப்ட் 365 பர்சனல் லைசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஒன்ஸ் நம்ம அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே உங்களுடைய லோக்கல் ஸ்டோரில் நீங்கள் வாங்கிட்டீங்க, இல்லை அமேசான் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ப்ராடக்ட் கீயை இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்து நீங்கள் உங்களுடைய பர்ச்சேஸை என்ன பண்ணலாம், வேலிட் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் நமக்கு தேவையானது பர்சனல் அக்கௌண்ட் தான். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம பை நவ் கொடுத்து அடுத்த ஸ்டெப்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை மறுபடியும் நாம் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இந்த லைசன்ஸ் 4899 இன்க்ளூடிங் டேக்ஸ், ஒரு இயருக்கான டேக்ஸ் தான் இது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். அண்ட் அடுத்தது பேமெண்ட் மெத்தட். ஓகே, ஸோ கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அமேசான் மூலிமா நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம். ஒன்று பார்த்தோம்னா நமக்கு இமெயில் டெலிவரி தான், அண்ட் அதே மாதிரி நாட் ரிட்டர்னபிள். ஸோ அதனால் அது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்ணி 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஆக்டிவேஷன் கோட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் கீயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்தர் ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் கீயை காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆப்ஸில் நம்ம ஐ ஹேவ் அ ப்ராடக்ட் கீ இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் கீ அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். சைன்இன் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl+V கொடுத்து ப்ராடக்ட் கீயை பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் பர்ச்சேஸ்ன்னு போட்டு வந்தாச்சு. ஸோ இப்போது நமக்கு மொபைலுக்கு தேவையான மொபைல் ஆப்ஸும் சரி, டெஸ்க்டாப்புக்கு தேவையான டெஸ்க்டாப் அண்ட் ஒன் டிரைவ் இது எல்லாத்தையும் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டெஸ்க்டாப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக தேவை. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் சைன்இன் பண்ணணுமா? சரி, இப்போ நம்மளுடைய ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் நம்மளுடைய பர்ச்சேஸ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்கேஸ் இதிலிருந்து நீங்கள் ஃபேமிலி அக்கௌண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆஃபீஸ். நல்லா கவனிங்க என்ன லாங்குவேஜ் தேவை அண்ட் என்ன வேர்ஷன். ஸோ என்ன வேர்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு 32 பிட் வேணுமா, 64 பிட் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே எல்லா வேலையும் நான் முடிச்சுக்கிறேன் இன்டர்நெட் இல்லாமல் அப்படின்னும் போது ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு இந்த டிஃபால்ட் இல்லை 64 வெர்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 64 பிட்டில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் செட்டப் நமக்கு டவுன்லோட் ஆகுது. ஜஸ்ட் நம்ம அதை சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண கையோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த செட்டப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட்டில் போயிட்டு எக்ஸல். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனுக்கு ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் செக்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் என்ன அண்ட் யாருக்கு இது சொந்தமானது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணணும், லைசன்ஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி புது புது ஆப்ஷன்ஸை நீங்கள் இயர்லி ஆக்சஸில் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னும் போது ஆஃபீஸ் இன்சைடரில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம சைன் மீ அப் கொடுத்துடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா இன்சைடர் சேனலில் நமக்கு 2 சேனல் இருக்குது. ஒன்று ப்ரிவ்யூ, இன்னொன்று பேட்டா சேனல். ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னங்கிறது தெளிவாக இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கவனமாக நீங்கள் படிச்சுக்கங்க. பட் எனிவே நமக்கு ப்ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். மற்றபடி நமக்கு ஆஃபீஸ் அப்டேட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓகே கொடுத்து ஜஸ்ட் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ண கையோட ஆஃபீஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போது எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா office.com ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா கார்டு எரர் வந்துகிட்டே இருந்துச்சு, ஏன்னு தெரியல.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அமேசான் மூவ் பண்ணேன். எனிவே நமக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை அமேசான் அந்த லிங்க் வேணும்னா அந்த லிங்க் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.